MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறத பார்த்து அவங்களால தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. ரெண்டே பேருக்கு தான் போட்டின்ட்டு அவர் வயல சொல்ல மக்களே சொல்ல வச்சாரு. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்போ நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இன்னொன்னு, நீங்க எதிர்பாராத ஒரு அரசியல் 2026 ஆண்டு இருக்கும். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் ஆளும் கட்சி வச்சாங்க. அதுக்கான தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. தளபதியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க தற்கூரியாக போய் சப்போர்ட் பண்ணுறாங்க, தற்கூரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தற்கூரியாக இருந்த மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. அவங்களே மறுபடியும் வந்து தற்கூரின்னு சொன்னால் அதே மக்கள் உங்களுக்கு மறுபடியும் எப்படி ஓட்டு போடுவாங்க? பெரியார் பேரையும் அண்ணா பேரையும் வச்சுட்டு குடும்ப ஆட்சியும் கொள்ளை அடிக்கிறது மட்டுமே கொள்கையாக வச்சுட்டு இருக்கிற நீங்கள் தான் உண்மையான தற்கூரின்னு தலைவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இந்த தற்கூரிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே கேள்விக்குறியாக்க போறாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பைக் சொல்லியிருக்காரு, வீடே இல்லாதவங்களுக்கு வீடு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் படிச்சாங்கன்னா அந்த குடும்பத்துல டெவலப் ஆகும். அந்த குடும்பம் டெவலப் ஆச்சுன்னா ஸ்ட்ரீட்ல இருந்து ஊர்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட். ஸோ நம்ம ஸ்டேட் வந்து வெல் எஜுகேட்டட் ஸ்டேட்டா வந்துடும். ஏன்னா எல்லாரும் வந்து லேப்டாப் ஃப்ரீயா தரோம், 1000 ரூபாய் காசு தரோம். அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எதுக்கு? நாங்க படிச்சோம்னா நாங்க சம்பாதிப்போம், நாங்க எங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நாங்க வெளியில வருவோம். நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு, எல்லாமே நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை அதிகமா இருக்கு. தளபதி என்ன சொன்னாங்கன்னா மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அவர் அதுக்கான நலத்திட்டங்கள் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து தேர்தல் அறிக்கையோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. மக்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் படிச்சாங்கன்னா அந்த குடும்பத்துல டெவலப் ஆகும். அந்த குடும்பம் டெவலப் ஆச்சுன்னா ஸ்ட்ரீட்ல இருந்து ஊர்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட். ஸோ நம்ம ஸ்டேட் வந்து வெல் எஜுகேட்டட் ஸ்டேட்டா வந்துடும். ஏன்னா அது மஸ்ட். எங்க தளபதி இன்னைக்கு சொன்னதுல அது மெயினா சொன்னாங்க. ப்ரீவியஸ்ல சொன்னாங்க, பட் செய்யல. பட் எங்க தலைவர் கண்டிப்பா செய்வாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து லேப்டாப் ஃப்ரீயா தரோம், 1000 ரூபாய் காசு தரோம். அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எதுக்கு? நாங்க படிச்சோம்னா நாங்க சம்பாதிப்போம், நாங்க எங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நாங்க வெளியில வருவோம். ஒன்ஸ் வந்து கல்வி வந்து எல்லாத்துக்குமே முக்கியமானது. பேசிக்கா நம்ம வெளியே போனோம்னாலே அன்எஜுகேட்டடா இருந்தா நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். எதுக்காக இப்போ இன்னும் பாமர மக்கள்லாம் இன்னும் ஏன் 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுன்னு போயிடலாம் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க எல்லாருமே படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் எப்படி நடிக்கிறாங்க, என்ன மாதிரி பண்றாங்க. சார் அதாவது என்ன சொல்றதுன்னா, வாங்குறாங்க தான் எல்லாரும், நான் யாரும் வாங்கல இதுன்னு சொல்லல. பட் நாங்க வந்த ஒரு மாற்றம், சேஞ்ச், எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இருந்தா அது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சொன்னாங்க சார், காஞ்சிபுரத்தை வந்து ஃபர்ஸ்டா 60 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் இல்லைன்னா அண்ணா பீரியட்ல கட்டியிருப்பாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. அது இன்னும் வந்து ரெனிவேஷனும் பண்ணல, எதுவும் புதுப்பிக்கல. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய காஞ்சிபுரத்தை வந்து அறிஞர் அண்ணா பிறந்த இந்த பஸ் ஸ்டாண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதை வந்து புதுப்பிச்சு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பாலாறு வத்தி போனது பற்றி சொன்னாங்க, நிறைய பேசுனாங்க. காஞ்சிபுரத்தில் அடிப்படை தேவைகள் மக்களுக்கு என்னென்ன இருக்குது, அதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. உண்மையான மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் ஆளும் கட்சி வச்சாங்க. அதுக்கான தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, எப்போல்லாம் நாங்கள் ஆளுங்கட்சியை நோக்கி வந்து ஒரு கேள்வி கேட்டாலோ அவங்ககிட்ட இருந்த வர ஒரே பதில் வந்து நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம், தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு தலைவர் அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக பதில் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு கொள்கையை, அடிப்படை கொள்கை கோட்பாடோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியை பார்த்து, சிஏஏ வக்ஃப் அந்த சட்டத்தை எதிர்த்த கட்சியை பார்த்து, இந்த எஸ்ஐஆரை முதல் ஆளாக எதிர்த்த கட்சியை பார்த்து நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டமாக சொல்கிறீங்களா? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால், பெரியார் பேரையும் அண்ணா பேரையும் வச்சுட்டு குடும்ப ஆட்சியும் கொள்ளை அடிக்கிறது மட்டுமே கொள்கையாக வச்சுட்டு இருக்கிற நீங்கள் தான் உண்மையான தற்கூரின்னு தலைவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. தளபதி பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்துட்டோம். அவர் பேசுனது எல்லாமே சூப்பராக இருந்தது. அவர் பேசுகிற தாட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாமே நல்லா இருந்தது. அவர் பேசின தாட்டு எல்லாமே. காஞ்சிபுரத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு, என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு? காஞ்சிபுரத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டி ரொம்ப நாள் ஆகுது. அது ரொம்ப வருஷத்துக்கு தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப பழமையாக இருந்துச்சு, அதனால புதுமைப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் யாருமே பண்ணலை. ஆனால் இவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு.
யாருமே அந்த மாதிரி சொன்னதே இல்லை. சரி, இவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா ம். கேட்குறேன். கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் அவர் பண்ணுவார். ஏன் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. யாருமே பண்ணலைங்களே. பண்ணியிருந்தா நாங்கள் சொல்லுவோம், பண்ணலையே. ஆனால் இவர் பண்ணுவார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. தற்குறிங்கன்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் வந்து ஓட்டு போடுறது யாரு தற்கொலைன்னு சொல்லுங்க. மக்களை இப்போ சொல்றாங்களே. தளபதியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க தற்குறியாக போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. தற்குறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொன்னார். அப்போ தற்குறிங்களா மக்கள் வந்து தற்குறிங்களா இருந்தால் அவங்க எப்படி இத்தனை நாளாக மக்கள் தானே மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த இந்த தற்குறி அப்போ எப்படி தற்குறின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொன்னார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணல் அள்ளுறது அதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பைக் சொல்லியிருக்காரு. வீடே இல்லாதவங்களுக்கு வீடு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. எல்லாமே நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குன்னா அவர் சொன்னது வந்து ஒரு 5-6 கோரிக்கை தான் சொன்னார். நிறையலாம் சொல்லி லிஸ்ட்டு போட்டு ஏமாத்துறதுக்கு சொல்லலை. கொஞ்சமாக தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தர் ஒரு டிகிரி கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். வீட்டில் எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். பட்டதாரி இல்லாத வீடு இருக்கக்கூடாது. வீடு இல்லாதவங்க வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடத்துவாருன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. கரூர் பிரச்சனை பற்றி எங்கள் தலைவர் பேசவே இல்லை. ஏன்னா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை முடிஞ்சு போனதை பற்றி இங்கே பேசுவாங்களான்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பலை. 2 பேருக்கு தான் போட்டின்ட்டு அவர் வயலை சொல்ல மக்களே சொல்ல வச்சார். மக்களுக்கு சில அறிவுரைகள் வந்து சொன்னார். மக்கள் வந்து தற்கூரி கூட்டம் சொல்லிட்டு வந்து சில கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா அதே தற்கூரியாக இருந்த மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. அவங்களே மறுபடியும் வந்து தற்கூரின்னு சொன்னால் அதே மக்கள் உங்களுக்கு மறுபடியும் எப்படி ஓட்டு போடுவாங்க, அதை பற்றி சொன்னார். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து எடுத்து சொன்னார். பாலாறில் பிரச்சனை அதெல்லாம் வந்து எடுத்து சொன்னார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினா தான் வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து கரெக்டான வழியில் போவாங்கன்னு சொல்கிறதுக்காக நிறைய இது சொல்லுவாங்க. இப்போ தாவேக்கு வந்து கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பேச்சு வந்து அடிபடுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லைன்ற மாதிரியும் ஒரு ஸ்பீச்சில் பேசுகிறாரு. அது வந்து நீங்கள் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டது வந்து அது வந்து கட்சி சம்மந்தமான விஷயம். நிர்வாகிகள் நாங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாது. தொண்டர்கள் நாங்களும் அதை முடிவெடுக்க முடியாது. எங்களுக்கு தேவை தலைமை. எங்கள் விஜய் தலைவர் அவர் மட்டும் தான் இருக்கணும். அவ்வளோதான். அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். அவர் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எது வகை இருந்தாலும் எங்களுக்கு தலைமை எங்களுடைய தளபதி விஜய் இருந்தாருன்னா நல்வழி நடத்துவார். எங்கள் மாநிலம் நல்ல மாநிலமாக வரும். எங்களுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். நாங்கள் நல்லா இருப்போம். அவ்வளோதான். இருக்கிறவங்களே டிவி வாங்கினாங்க, இருக்கிறவங்களே ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே செஞ்சாங்க. இருக்கிறவங்கள தான் இப்போ பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு இருக்காங்க. இவர் இல்லாதவங்களுக்கு தான் சொன்னார். வீடே இல்லாதவங்களுக்கு மீன் பண்ணியிருக்காரு. வீடு இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க போகிறதில்ல, வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. பஸ் ஸ்டாண்டுன்றது பொது தானே, எல்லாருக்கும் தானே வருது அது பலனு. பாலாறுன்றது பொது தானே. விவசாயத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன்னு இருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ரத்து பண்ணுறேன்னு இருக்காரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம் பண்ண தானே. முடியுமா பரந்தூர் ஏர்போர்ட்? அது எங்களுக்கு அரசியல் ரீதியாக எப்படின்னு தெரியல. ஆனால் பண்ணறேன்னு சொல்லியிருக்காரு. பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. பீகார் எலெக்ஷன் கிட்டத்தட்ட 81 லட்சம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டிருக்கு. 2001 பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, 2005 கொண்டு வந்தாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் ஒரு 4 மாதம் இடைவெளி பிஃபோரில் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது இது அழுத்தம் ஏன் இவ்வளோ அழுத்தம் மக்களுக்கு? அதே கேள்வி தான் எங்களுக்குமே. இது எஸ்ஐஆர் அவசியமான கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஏன் இவ்வளோ அவசர கதியில் பண்ணணும்? அதுவும் தேர்தல் நேரத்தில் சில மாதங்களே இருக்கிறப்ப எதுக்கு பண்ணணும்? உண்மையாலுமே மக்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழைய எஸ்ஐஆரில் அவங்க பேரை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போட நிறைய பேர்த்துக்கு தெரியல. இது சில பிஎல்ஓ சொல்கிறாங்க அது தேவையில்லை, அந்த அந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது சொல்லலைன்னா அது டிராஃப்ட் ரோலில் பேர் வராதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. இதுதான் நீங்கள் என்ன கேள்வி முன்வச்சுக்கிறீங்களோ அதே கேள்வி தான் நாங்களும் முன்வைக்கிறோம். அது நான் அந்த ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸோட சில பேர்கிட்ட பேசினப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா பிஎல்ஓஸ்க்கு மேலேயும் பயங்கர பணிச்சுமை இருக்குது. மாவட்ட அவங்க இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து டெய்லி ரிவ்யூவில் வந்து இந்த டார்கெட்டை முடிக்கணும், இத்தனை ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும், இத்தனை ஃபார்ம்ஸை அப்லோட் பண்ணணுங்கிற ஹியூஜ் ப்ரெஷர் இருக்குது. அவங்களால முடியல. அவங்க ரெகுலர் பணியை பார்த்துட்டு இதுவும் பண்ணுறதுனால அவங்களால முடியல. அந்த பணிச்சுமை காரணமாக தான் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி அவங்க ஒரு பிஎல்ஓ பண்ணிட்டாங்கிற செய்தி வந்தது. ரொம்ப வருந்தத்தக்கது. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து திறந்த மனதுடன் இதை வந்து திருப்பியும் ரீகன்சிடர் பண்ணணும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரும் சொல்கிறாரு. பட் ஆனால் நீட் வந்து பாசிபிலிட்டி வந்து நம்ம கிட்ட இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கணும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஆட்சிகள் யாரும் பண்ணலை. ஆனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பட் பண்ணலை. நீங்கள் ஏன் நீட்னு அந்த ஒரு அதாவது படிக்க சம்மந்தமாக விஷயம் நிறைய தொழில்கள் இருக்குது. அதாவது டாக்டர் மட்டும் தான் படிக்கணும், அதுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அது தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஜினியரிங் பண்ணலாம், நம்ம அக்ரிகல்ச்சர்லேயே நிறைய பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. அது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
அது நம்ம தான் இது பண்ணிக்கணும். நீட்டை வண்டியே பிடிச்சிக்கிட்டு நீட்டு சொல்கிறாங்க, அதிலே தான் போனால் இருக்கிற எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா யார் பேஷண்ட்டு யார் பார்த்துப்பாங்க? போதுமான அளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். நீட்டை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுலாம் நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க ரூல்ஸ் கொண்டு வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எங்கள் தலைவர் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவரும் உறுதிமொழி கொடுக்கவும் மாட்டார். அதுக்கான நடவடிக்கைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான நடவடிக்கைகள் 100% அவர் பண்ணுவார். இப்போ இருக்கிற ஆட்சி மாதிரி பின்பக்கம் நின்றுக்கிட்டு நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு சைனை போட்டு அந்த தீர்மானத்துக்கெல்லாம் ஒப்புதல் அளிச்சுட்டு வரமாட்டாங்க சார். அது ரொம்ப, அதாவது நீங்கள் எதிர்பாராத ஒரு அரசியல் 2026 ஆண்டு இருக்கும். அதாவது எப்போ எம்ஜிஆர் எப்படி வந்தாங்களோ, அண்ணா எப்படி வந்தாங்களோ, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் 2026 ஒரு நல்ல தேர்தலை இதுவாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கும். ரொம்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு போட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக களம் காணும். அதுக்கான ரிசல்ட் எலெக்ஷன் அப்போ தெரியும். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுல மக்கள் யாருக்கு இது பண்ணுறாங்கன்றது அதிலே தெரிஞ்சிடும் யூஸ்வலாக. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறத பார்த்து அவங்களால வந்து அவங்க வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் யாரும் இல்லை, நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம், எதிர்க்கட்சியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய இமாலய வளர்ச்சியை பார்த்து அவங்களால பயந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சார், தாவிக தொடர்ந்து அடுத்தடுத்த இப்போ வந்து ஒரு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் எடுத்திருக்காங்க. இப்போ மாவட்ட ரீதி இப்போ அனுமதி கொடுக்காத பட்சத்தில் இது மாதிரி கல்லூரிகளிலும் இது மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைவர் அவர்களோட விருப்பம் வந்து நேரில் களத்தில் போய் மக்களை சந்திக்கிறது தான் அவரோட விருப்பமாக இருக்குது. அதுக்கு வந்து சில நேரங்களில் சில வந்து காவல்துறையினர் வேண்டுமென்றே சில வந்து கட்டுப்பாடுகளை விதித்து நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாத கண்டிஷன்ஸை விதித்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று மட்டும் நிச்சயம், தலைவர் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறது யாரும் தடுக்க முடியாது. சார், இது ஒருதலை பட்சமாக அதை பார்க்குது. இப்போ மற்ற கட்சிகளும் இருக்குது, ஏன் தாவேக்கா மட்டும் ஏன் வந்து ஒருதலை பட்சம்ன்ற ஏன் வந்து இவ்வளோ தாவேக்காக்கு மட்டும்தான் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து கூட்டம் கூடுறாங்க. அவ்வளோ ஆதரவு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து அந்த ஆதரவு கொடுக்கறதுனால தாவேக்காக்கு மட்டும் இருக்குது. நீங்கள் வந்து கேட்டு சொல்லுங்கள், ஏன் இப்படி இப்போ ஒருதலை பட்சமாக காவல்துறையினர் நடந்துக்கிறாங்க கேட்டு சொல்லுங்கள் சார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சார், யாராவது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்வேன். எங்கள் கொள்கை தலைவர்களே அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க, வசைப்பாடுபவர்கள் பாடிக்கொண்டே இருக்கட்டும், நம் செயல்களை கவனம் செலுத்துவோம். நாங்கள் என்ன செய்யணும், எப்படி போகணும் அப்படின்றதுல நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். எங்களோட விஷன் என்ன, எங்களுடைய வியூ என்ன அப்படின்றதுல நாங்கள் என்னோட டிஸ்டினி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிரகாரம் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதோ இல்லை, காதில் வாங்கி கொள்வதோ இல்லை. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் செயல் மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.